தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய இன்று இரவு சென்னை வரும் மத்திய குழு அடுத்த 3 நாட்கள் ஆய்வு செய்து தம்முடைய அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறது. இதுகுறித்து டெல்லி செய்தியாளர் மனோஜ் பிரபாகர் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கான உள் அமைச்சக குழு இன்று இரவு சென்னைக்கு வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் TVN பிரசாத் தலைமையிலான இந்த குழுவில் பல்வேறு அமைச்சகங்களை சேர்ந்த 9 அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்னை, காஞ்சிபுரம், கடலூர் உள்ளிட்ட பாதிப்பு அதிகம் ஏற்பட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 3 நாட்கள் இந்த குழு தமிழகத்தில் தங்கியிருந்து தன்னுடைய ஆய்வினை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் இந்த குழுவானது அடுத்த வார வாக்கில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும். அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிவாரணம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவினுடைய அறிக்கை என்பது ஒரு முதல்கட்ட அறிக்கை என்றும் இதற்கு பிறகு முழுமையான பாதிப்புகள் அனைத்தையும் ஆய்வு செய்வதற்காக வேறு ஒரு குழு மத்திய அரசிடமிருந்து அனுப்பப்பட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இறுதி முடிவுகளும் நிவாரணத்திற்கு தேவையான தொகையும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் மனோஜ் பிரபாகர்.